முப்படை தளபதிகளுடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை காலை 10 மணிக்கு ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தோட முக்கியத்துவம் விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பார்த்திபன், இன்னைக்கு பார்க்கணும், 2வது நாளா ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து இருக்குது பாகிஸ்தான் ராணுவம். ட்ரோன் தாக்குதல் மட்டும் இல்ல, பல இடங்கள்ல ஜம்மு காஷ்மீரின் பல இடங்கள்ல தரைவழி தாக்குதல். ஜம்மு காஷ்மீர் மட்டும் இல்ல, பஞ்சாப்ல சீக்கிய சமுதாய மக்களை குறிவைத்து கூட இந்த பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வரதா தகவல் வந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக முக்கியமா ஆலோசனை நடத்துவதற்காக முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை செயலாளரோட நாளை காலை அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறாரு. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் 2வது நாளாக பாகிஸ்தான் என்றால் நேற்று கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டது. அதை எல்லாம் இந்தியா முறியடிச்சாலும் கூட இன்று 2வது நாளாக மீண்டும் அந்த முயற்சியை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கிறது. பல இடங்கள்ல ஆயுதங்களுடன் கூடிய ட்ரோன்கள் கீழே விழுந்திருப்பதை கூட பார்க்க முடிகிறது. ஒரு சில இடங்கள்ல பொதுமக்கள் கூட காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இந்த அனைத்து விஷயங்களையும் நாளை காலை நடக்க உள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் முப்படை தளபதிகள் அதே போல பாதுகாப்புத்துறை செயலாளர் ஆகியோர் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு விளக்குவாங்க. அதுக்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும், ஏனென்றால் இந்த தொடர் தாக்குதலை அனுமதிக்கலாமா? ஏனென்றால் நீங்க முக்கியமா பார்க்கணும், இந்தியாவை பொறுத்த மட்டும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம், போர் அளவிற்கு வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனாலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்றதுலயும் உறுதியா இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் அடுத்த கட்டமாக இன்றும் தாக்குதல் நடத்தாது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு பக்கம் ட்ரோனு, இன்னொரு பக்கம் தரைவழி தாக்குதல் அப்படின்றது தொடர்றதுனால இந்தியா தரப்பிலிருந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆபரேஷன் சிந்தூரை பார்த்தோம். அது போன்ற ஏதாவது அதிரடி நடவடிக்கையை எடுக்கணுமா? உலக நாடுகள்கிட்ட இருந்து வர்ற கருத்துக்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இத்தனை நாள் அமைதியா இருந்தாங்க. ஆனா இனிமேலும் அமைதியாக இருக்கலாமா என்றால் தொடர்ந்து 2வது நாளாக தாக்குதல் நடப்பதை இந்தியா எப்படி அனுமதிக்கலாம்? பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பல இடங்கள்ல பொதுமக்கள் அவர்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வேறு பகுதிகளுக்கு அவர்கள் உடமையெல்லாம் விட்டு வேறு பகுதிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தொடரலாமா? அடுத்து என்ன செய்யணும்? இப்படின்றதுலாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்த்திபன், நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தொடர்ந்து கர்னல் ரங்கநாதன் அவர்கிட்ட பேசலாம். கர்னல், இப்போ நாளைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு குரூஷியல் மொமெண்ட்ல, ஒரு முக்கியமான தருணத்துல நாளை கூட இருக்கிறது. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில்? இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாமா முப்படைகளுக்கு? அது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க இல்லையா, அது ஆல்ரெடி கிவன். சோ அது நம்ம தட் இஸ் ப்ரீ டிசைடட், ஏற்கனவே நடந்த விஷயம் அது. இப்போ நம்ம நாளைக்கு என்ன, இப்போ நிறைய அதேதான் அகைன் திரும்பி நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, சொல்றேன் ரிப்பீட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பட் த பாயிண்ட் இஸ் ஒன்னுதான், தேர் இஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் இருக்கு. அதாவது நம்ம நாட்டு மக்களுக்கு நடுவில் வந்து இப்படி ஒரு இப்படி நடக்கும், வணிகம் குறைஞ்சு போயிடும், காசு வராது, ட்ரேட் மார்க்கெட் குறைஞ்சிரும் அப்படின்னு பல விஷயத்துல அந்த வதந்திகளை கலைப்பு போடுறதுக்கு நிறைய பேர் வைக்கும்போது, நாளைக்கு நடக்க போற இந்த மீட்ல என்ன வரும் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, all I can tell you is that see, free hand is already given, right? நாளைக்கு வந்து it will be more strategic. எங்க, எப்போ, எப்படி, யார, எதுக்கு. அதாவது அவங்க நம்ம சிவிலியன்ஸை தாக்குறாங்க. அதாவது ஃபெரோஸ்பூர் பகத்சிங்கோட இடம். நீங்க ஃபெரோஸ்பூர் இன்னைக்கு போனா கூட வந்து அந்த பார்டர்ல வந்து பகத்சிங் அந்த 3 பேரோட போட்டோ அங்க இருக்கும். அவங்க ஃபெரோஸ்பூர் பக்கத்துல தான் வந்து பகத்சிங் வந்து தூக்கு போடுவாங்க இங்கிலீஷ்காரங்க. சோ ஃபெரோஸ்பூரை இன்னைக்கு தங்கிட்டாங்க. அங்க ஒரு 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 சிவிலியன் வந்து இன்னைக்கு ஒரு ட்ரோன் அட்டாக்ல வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. சோ அவங்க நம்ம சிவிலியன் டார்கெட்ஸ் தான் பிரைமரியா, அதுதான் அவங்க யூஸ் பண்ண போறாங்க. அப்படின்னா நம்ம இப்பயுமே ஒரு பொறுப்பான ஒரு தேசமா கட்டாயமா அவங்க அந்த பாகிஸ்தான்ல நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இந்தியா வேணாம் அப்படின்னு யோசிச்சா கூட நம்ம அப்படிப்பட்ட மண்ணும் கிடையாது, நாடும் கிடையாது. நம்ம அவங்களுக்கு நன்மைதான் யோசிப்போம். அப்போ எஸ்கலேட் பண்ணாம இதை அப்படி தீவிரமா எடுத்துட்டு போகாம எப்போ, எங்க, யாரு, எப்படி, எதை, இட்ஸ் லைக் 4W1H, where, when, what, who, and how, யார, எங்க, எப்போ, எப்படி அப்படின்னு ப்ரிசைஸா அகைன் இது will be technological event. இது கட்டாயமாக வந்து ஒரு ரோட் ஸ்டேட் பாகிஸ்தான் பண்ற மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் அவசரமா கோலம் போட்டோம் அப்படின்னு இல்லாம கட்டாயமா இந்த புள்ளியை இங்கதான் வைக்கணும், இந்த புள்ளி போட்டப்ப இந்த இடத்துல சுழிக்கணும்,
அப்படியே அந்த அந்த அழகான தமிழ் ராவ யூஸ் பண்ணி சூப்பரா நாளைக்கு பிளான் பண்ணி பண்ண போறாங்க. ஓகே. ஸோ இந்த வியூகன்றது நம்ம தொடர்ந்து ஒரு டிஃபெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான். அஃபென்சிவ் மோடுக்கு நம்ம போக போறது இல்லை. அப்படி நம்ம அதை பார்க்க கூடாது. ஓகே. அதாவது வாட் இஸ் அஃபென்ஸ் அண்ட் வாட் இஸ் எது நம்ம அதாவது அஃபென்ஸ்னா என்ன டிஃபென்ஸ் அது நம்ம கரெக்டா பார்க்கணும். கரெக்டுங்களா? உலகம் எங்க இருக்கு, நமக்கு என்ன வேணும், ஒரு தேசமா நமக்கு முன்னேற்றம் வேணும் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் வேணும். அப்படி இருக்கும்போது ஒரு பைத்தியக்கார நாடு பண்ற பைத்தியக்கார விஷயத்துக்கோசரம் நம்மளோட அடுத்த 30 வருஷ முன்னேற்றத்தை நம்ம தடை உண்டாக்கணுமா? முக்கியமான கேள்வி இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. அது வந்து நம்ம பாகிஸ்தான் சண்டை போடுறோம், நமக்கு எந்த பெரிய நஷ்டமே வர போறது கிடையாது. இட் இஸ் லீகல் அப்படின்னா ஒரு ஆறு சல்லி காசு கூட போதும் ஒரு சண்டை அவங்க கூட போட்டுருந்தோம். ரைட். பட் நமக்கு அடுத்த 30 வருஷம் 2050 நம்ம எங்க போகணும்? அன்னைக்கு இந்த நாட்டுல வந்து ஒரு குடிமகனுக்கும் எல்லாமே இருக்கணும் இல்லையா? அவங்க நல்லபடியா வாழணும். நம்ம அதான் நம்மளோட எவ்ரிதிங் இஸ் ஃபோர்சைட் இல்லையா? தொலைநோக்கு பார்வை. நம்ம இன்னைக்கு ஒரு பப்ளிக் எமோஷனுக்கு ஓசரமோ இல்ல ஒரு கட்டாயமா இந்த அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக் எமோஷன் இவங்க நாட்டு மக்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. எல்லாத்தையுமே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம இதை பண்ணிதான் ஆகணும். ரைட். பல பேர் இது மாதிரி பேசின மாதிரி வந்து இந்த அஃபென்சிவ் நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இது நம்ம கேட்கல, அவங்க எல்லாம் நம்ம கிட்ட வாங்குறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.